अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காரிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் திருத்தண்கா என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளியுள்ள தீப பிரகாசன் என்கிற விளக்கொளி எம்பெருமான் அவனை துதித்து அருளி செய்த சரணாகதி தீபிகா என்கிற ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம். சரணாகதி தீபிகா, சரணாகதியை பற்றின ஒரு விளக்கு போலே இந்த ஸ்தோத்திரம், அதாவது சரணாகதியை நமக்கு நன்றாக தெரிவிக்கிறது, காட்டி கொடுக்கிறது. அதனால் இதற்கு சரணாகதி தீபிகா என்ற திருநாமத்தை அவரே இட்டிருக்கிறார். இதை பற்றி சொல்லுகிற பொழுது முதல் ஸ்லோகத்திலேயே என்ன தெரிவித்தார் என்றால், இது எனக்கு கிடைத்து எப்படின்னா யதீஸ்வர மகானச சம்பிரதாயம் என்று தெரிவித்தார். அதாவது யதீஸ்வரர் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய மகானசம் திருமடைப்பள்ளி, அதாவது சமையலறை, அது வழியாக வந்த ஒரு சம்பிரதாயம் என்று தம்முடைய சம்பிரதாயத்தை சொல்லிக் கொள்ளுகிறார் வேதாந்த தேசிகன். அதை சற்று நாம் இன்றைய தினம் நாளை தினம் தெரிவிக்கிறேன் என்று நேற்று தெரிவித்தேன். என்ன விஷயம் என்றால், ஸ்ரீ ராமானுஜர் அவர் அதற்கு முன்னாலே மாதுகரம் எடுத்துத்தான் உணவு உட்கொண்டிருந்தார். மாதுகரம் என்னால் பல இல்லங்களுக்கு செல்லுவது, அங்கே போய் அதை பிக்ஷை எடுப்பது, அந்த அன்னத்தை கொண்டு தாம் தரித்திருப்பது என்கிற காரியத்தை எம்பெருமானார் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அதிலே சில இடையூறுகள் ஏற்பட்டன. அது அந்த சரித்திரமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரோ இவரிடத்திலே கோபம் உள்ளவர்கள் இவர் திருவரங்கம் பெரிய கோவிலிலே செய்கின்ற சீர்திருத்தங்களை பிடிக்காமல் அவருக்கு என்ன செய்து விட்டார்கள், அந்த மாதுகரத்திலே விஷத்தை கலந்து விட்டார்கள் யாரோ சில பேர். அதனால் அந்த அன்னம் இவருக்கு முன்பே தெரிந்து விட்டது இது விஷம் கலந்திருக்கிறது என்பது. அதனால் அதை உண்ணாமலே இருந்து விட்டார். அப்பொழுது இவர் உண்ணாமலே இருக்க முடியாதே. அதனால் என்ன செய்தார், இவருக்கு யாராவது இனிமேல் மாதுகரம் எடுக்க வேண்டாம், இவருக்கு திருமடைப்பள்ளி அமைத்து அதிலேயே சமைத்து இவருக்கு உணவை பரிமாற வேண்டும். அதற்கு இவரிடத்தில் மிக மிக பரிவு கொண்டு, யார் ஸ்ரீ ராமானுஜருடைய திருமேனியிலே மிக்க அன்பு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கொண்டு அந்த திருமடைப்பள்ளி கைங்கரியம் செய்யப்பட வேண்டும் என்று நினைத்தார் ஸ்ரீ ராமானுஜருடைய ஆச்சாரியரான திருக்கோட்டியூர் நம்பி. அவர் திருக்கோட்டியூரிலிருந்து திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு எழுந்தொழுகிறார். எழுந்தொழுகிற பொழுது நல்ல மத்தியானம் 12 மணி, வெயில் என்றால் அப்படியே கால் கொதிக்கிறது, அப்படியே வெயில் நெருப்பு போலே கொதிக்கிறது. அந்த சமயத்திலே இவர் எழுந்தருளுகிறார் என்று கேள்விப்பட்டு ஸ்ரீ ராமானுஜர் அவரும் என்ன செய்தார், அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக அவர் சென்றார். வருகிற வழியில் காவிரி ஆற்றினுடைய அந்த மணல் திட்டிலே இவர்கள் எதிரிலே திருக்கோட்டியூர் நம்பி எழுந்தருளுகிறார். ஸ்ரீ ராமானுஜர் அவரை கண்டவுடனே என்ன செய்தார், ஆச்சாரியராயிற்று கீழே விழுந்து வணங்கினார், தண்டம் சமர்ப்பித்தார். ஆனால் கீழே விழுந்து வணங்கிவிட்டால் ஆச்சாரியர் எழுந்திரு என்று சொல்கிற வரைக்கும் எழுந்திருக்கக்கூடாது என்பது சம்பிரதாயம். ஆச்சாரியரை தண்டம் வைக்கிற பொழுது நாம் கீழே அப்படி விழுந்து விட்டோமானால் ஆச்சாரியர் சொன்ன பிற்பாடு தான் எழுந்திருக்க வேண்டும். ஸ்ரீ ராமானுஜர் கீழே விழுந்து தண்டம் சமர்ப்பித்திருக்கிறார். ஆனால் திருக்கோட்டியூர் நம்பி அவரை எழுந்திரும் என்று சொல்லவே இல்லை. இப்படியே அவர் மணல், எல்லாருக்கும் கால் நிற்கவே முடியவில்லை, அவ்வளவு சுடுகிறது. ஆனால் ஸ்ரீ ராமானுஜரோ அப்படியே தரையிலே விழுந்து கிடக்கிறார். அந்த மணலிலே, வெயில் சுடுகின்ற மணலிலே அவர் விழுந்து கிடக்கிறார். அவர் எழுந்திரும் என்று திருக்கோட்டியூர் நம்பி சொல்லவே இல்லை.
அதை பார்த்த உடனே அந்த ஒரு சில நொடிகள் தான், அதற்குள்ளே அங்கே இருந்த கிடாம்பி ஆச்சான் என்கிற ஸ்ரீ ராமானுஜருடைய சிஷ்யர், ஐயோ இப்படி கருமுகை மாலை போல இருக்கக்கூடிய ராமானுஜருடைய திருமேனியை இப்படி வெயிலிலே போய் வாட்டலாமா என்று தாம் கீழே விழுந்து என்ன செய்தாராம், தாம் சயனித்து அந்த மணலிலே படுத்துக்கொண்டு ஸ்ரீ ராமானுஜருடைய திருமேனியை தம்முடைய உடம்பு மேலே தாங்கினாராம். ஏன்னா அந்த வெயில் அவருக்கு சுடுமே என்கிற காரணத்தினாலே அப்படி தாம் அந்த சூட்டை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ ராமானுஜருக்கு திருமேனியிலே அந்த சூடு படக்கூடாது என்பதாக அவர் அப்படி செய்தாராம். எல்லாம் விளக்குவது கூட மிக கடினமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்படி கிடாம்பி ஆச்சான் என்கிற ஆச்சாரியர் ராமானுஜருடைய திருமேனி மேலே மிகவும் பரிவு கொண்டு தாம் கீழே விழுந்து தம்முடைய மேனி மேலே அந்த ஸ்ரீ ராமானுஜரை தாங்கினார், அந்த வெயில் படாமல் இருப்பதற்காக என்று. இதை பார்த்த உடனே திருக்கோட்டியூர் நம்பி, உம்மை போன்றவரை கண்டுபிடிப்பதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன், நீரே இனிமேல் இவருக்கு திருமடைப்பள்ளி கைங்கரியம் செய்யும், நித்தியம் இவருக்கு உணவை இவருக்கு ஆக்கி கொடுப்ப வேண்டியது உம்முடைய பொறுப்பு என்று அந்த கிடாம்பி ஆச்சான் என்பவரிடத்திலேயே ஒப்படைத்தாராம். அதாவது எவருக்கு ராமானுஜருடைய திருமேனி மேலே அவ்வளவு பரிவு இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்காகத்தான் திருக்கோட்டியூர் நம்பி அப்படி செய்திருக்கிறார் என்று அங்கே சொல்லுகிறார். அவர் அன்றிலிருந்து அந்த கிடாம்பி ஆச்சான் என்கிறவர் மகா வித்வானவர். ஆனாலும் திருக்கோட்டியூர் நம்பி நியமித்தபடி ராமானுஜருடைய திருமடைப்பள்ளி கைங்கரியம், இது புரிவதற்காக சொல்லுகிறேன், சமையலறையில் இருந்து அவருக்கு வேண்டிய உணவுகளை செய்து கொடுப்பது, இதுதான் திருமடைப்பள்ளி கைங்கரியம். மடைப்பள்ளி என்னால் சமையல் அறை. ஆஹா, அந்த கைங்கரியத்தை கிடாம்பி ஆச்சான் என்கிற ஆச்சாரியருக்கு திருக்கோட்டியூர் நம்பி அவருடைய பரிவு காரணமாக அவருக்கு கொடுத்தார். அவர் ஸ்ரீ ராமானுஜரிடத்துடைய நெருங்கின சிஷ்யர். அவர் ராமானுஜரிடத்தில் எல்லா கிரந்தங்களையும் அவரிடத்திலேயே அடிபணிந்து காலக்ஷேபம் கேட்டவர். அவர் அப்படிப்பட்டவருடைய பரம்பரையிலே வந்தவர்கள்தான். அவருக்கு பிறகு கிடாம்பி ராமானுஜாச்சாரியர், அதுக்கு கிடாம்பி ரங்கராஜாச்சாரியர் என்று வரிசையாக வந்தவர்களிலே கிடாம்பி அப்புள்ளார் என்கிறவர், அவருக்கும் ராமானுஜர் என்று பெயர், ராமானுஜாச்சாரியர் என்று பெயர். அந்த ராமானுஜர் கிடாம்பி ராமானுஜருடைய சீடர் தான் வேதாந்த தேசிகன். ஆயினாலே தம்முடைய ஆச்சாரியர் கிடாம்பி ராமானுஜ புள்ளான் என்கிறவர். அவர் கிடாம்பி ஆச்சானுடைய வழியிலே வந்தவராகினாலே தாம் பெற்ற இந்த அர்த்தங்கள் எல்லாம் மடைப்பள்ளி சம்பிரதாயம் என்பதாக முதல் ஸ்லோகத்திலேயே அப்படி காட்டினார். யதீஸ்வர மகானச சம்பிரதாயம், அதை தெரிவிக்கிறேன் என்று. அப்படி தெரிவிக்கப்பட்ட அந்த ஸ்தோத்திரத்தில் சரணாகதியை பற்றி சொல்லப் போகிறார். அதற்கு முன்னாலே அது தீப பிரகாசன் என்கிற எம்பெருமானை குறித்ததாகினாலே அவனை குறித்து இரண்டாவது ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். நித்யம் ஸ்ரீயா வசுதயாச்ச நிஷேவ்யமானம் நிர்வ்யாஜ நிர்பரதயா பரிதம் விபாதி வேதாந்த வேத்யமிக வேகவதி சமீபே தீப பிரகாசைதி தெய்வதம் அத்விதீயம். இங்கே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், அவனுக்கு என்ன பேருன்னா தீப பிரகாஷா இதி தெய்வதம். தீபக்ர பிரகாசன் என்கிற திருநாமத்தை உடைய ஒரு தெய்வம். விளக்கொளி என்று தமிழிலே அவனுக்கு திருநாமம். திருத்தன்கா என்கிற திவிதேசத்தில் அந்த எம்பெருமானுடைய திருநாமம் அதுதான், தீப பிரகாஷர் என்பதுதான் அவருடைய திருநாமம். அவர் எப்படி எழுந்தருள் இருக்கிறார் என்றால், நித்யம் ஸ்ரீயா வசுதயாச்ச நிஷேவ்யமானம், எப்பொழுதும் பெரிய பிராட்டியாராலும் பூமி பிராட்டியாராலும் பணிவிடை செய்யப்படுகிறவர் எம்பெருமான். அவனுக்கு தீப பிரகாசருக்கு இரு மருங்கிலேயும் ஒரு பக்கத்திலே பெரிய பிராட்டியாரும் ஒரு மருங்கிலே பூமி பிராட்டியும் எழுந்தருள் இருக்கிறாள். அதனால் இருவராலும் எப்பொழுதும் பணிவிடை செய்யப்படுபவர். அதுக்கு மேலே நிர்வியாஜ நிர்பரம் தயா பரிதம், அப்படியே தயை கருணையே வடிவெடுத்தவன் அந்த தீப பிரகாசன். அவனுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் நிர்வியாஜ நிர்பர தயா, நம்மிடத்தில் எந்த விதமான ஒரு காரணத்தையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய கருணையை தான் அப்படியே பொழிகிறானான். அதுதான் நிர்ஹேதுக கிருபா என்று சொல்லுவார்கள். அவனுடைய கிருபை என்கிறது எப்படிப்பட்டது, நாம் ஏதோ செய்கிறோம் என்கிறபடியினாலே நமக்கு அவன் அருள் புரிவதில்லை. நாம் ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் நமக்கு அருள் புரிகிறவன். அவனுடைய கிருபை என்கிறது எந்தவித காரணமும் அற்றது என்கிற அர்த்தத்தை தான் நிர்வியாஜ நிர்பரதயா பரிதம் என்று அப்படியே அந்த எம்பெருமானுடைய கருணையானது பொங்கி வழிகிறது, அவனிடத்தில் பரிபூர்ணமாக அப்படி இருக்கிறது என்று அப்படிப்பட்ட கருணை உடையவன் எம்பெருமான். அதுக்கு மேலே வேதாந்த வேத்யம், வேதாந்தம் உபனிஷத்துக்களிலே அறியப்படக்கூடிய பரபிரமமாக இருக்கிறான் இவன். அப்புறம் வேகவதி சமீபே,
வேகவதி சமீப வேகவதி நதியினுடைய சமீபத்திலேயே எழுந்தருள் இருக்கிறான். அதையும் சேர்த்து சொல்லுகிறார். அந்த வேகவதி சமீபே விபாதி விளங்குகிறான் என்று அத்தையும் சொல்கிறார். அவனுக்கு என்ன பெயர்? தீப பிரகாஷைதி தெய்வதம் அத்விதீயம், ஒப்பற்றவன் என்று இந்த தீப பிரகாசரை சொல்லி அவனுடைய பெருமையை அடுத்தபடியாக இன்னும் சொல்லுகிறார் அடுத்த ஸ்லோகத்தில். அப்படிப்பட்ட எம்பெருமானை குறித்தது இந்த ஸ்தோத்திரம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீப பிரகாசரையை நோக்கி இரண்டாவது ஸ்லோகத்தை சொல்லுகிறார். தீபஸ்துவமேவ ஜகதாம் தயிதா ருச்சிஸ்தே தீர்க்கம் தம பிரதிநிவர்த்தியமிதம் யுவாபியாம் ஸ்தவ்யம் ஸ்தவப்பிரியமத சரணோக்திவஷ்யம் ஸ்தோதும் பவந்தமபிலக்ஷதி ஜந்துரேஷா. என்ன சொல்லுகிறார்? எம்பெருமானை குறித்து சொல்லுகிறார். தீபஹா துவமேவா, எம்பெருமான் ஒருத்தன் தான் இந்த உலகுக்கெல்லாம் விளக்காய் இருக்கிறவன். ஜகதாம் துவமேவ தீபஹா தயிதா ருச்சி தே தயிதா ருச்சிஹி, உன்னுடைய பிராட்டி இருக்கிறாளே அவள்தான் உனக்கு ஒளி. விளக்கு எம்பெருமான், அந்த விளக்கினுடைய விசேஷணமாயிருக்கக்கூடிய ஒளியாயிருப்பவள் பிராட்டி என்று. அது ஸ்ரீராமாயணத்திலே கூட என்ன சொல்லுகிறான் பகவான்? அனன்யாஹிமயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா, அதாவது சூரியனை விட்டு எப்படி ஒளி பிரிந்திருக்காதோ அது மாதிரி சீதையை என்னை விட்டு பிரிய மாட்டாள் என்று சீதையை ஒளியாக சொன்னான் ராமபிரான். சீதையும் சொன்னாள் அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேண பிரபாயதா என்று. ஆயினாலே எம்பெருமான் விளக்கு, அதனுடைய ஒளியாயிருப்பவள் பிராட்டி, அதை சொல்லுகிறார். அதுக்கு அந்த ஒளி என்ன பண்ணுகிறது? ரெண்டு பேருமாக சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? தீபம் தீர்க்கம் தமஹா பிரதிநிவர்த்தியமிதம் யுவாபியாம், உங்கள் இருவராலும் தீர்க்கந்தமஹா அறியாமையாகிற இந்த உலகத்தினுடைய இருள் அது அத்தனையும் நீக்கப்படுகிறது. பிரதிநிவர்த்தியம் என்னால் அது போக்கடிக்கப்படுவதே இந்த விளக்கினுடைய ஒளியாலே தான். அதுக்கு மேலே அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? ஸ்தவ்யம் ஸ்தவப்பிரியம், அவனுக்கு சஹஸ்ரநாமத்தில் இந்த ரெண்டு திருநாமங்களும் உண்டு. ஸ்தவ்யன் என்னால் துதிப்பதற்கு ஏற்றவன் அவன். ஸ்தவப்பிரியன் என்னால் அந்த துதிகளை எல்லாம் கேட்டு மகிழ்பவனும் அவன்தான் என்று. அது ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா என்று சஹஸ்ரநாமத்தில் அந்த ஸ்தோத்திரத்தில் அவனுக்கு இந்த இரண்டு திருநாமங்கள் படிக்கப்படுகின்றன பகவானுக்கு. அதை இங்கே அப்படியே சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன். ஸ்தவ்யம் ஸ்தவப்பிரியம். அதுக்கு மேலே சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, சரணோக்தி வஷ்யம். ஒருத்தன் சரணம் என்று சொல்லிவிட்டானால், எம்பெருமானே நீயே எனக்கு அடைக்கலம், நீயே எனக்கு உபாயம், நீயே எனக்கு சரணம் என்று ஒரு வார்த்தையை அவன் சொல்லிவிட்டானால், தொமேவ உபாய பூதோ மே பவா என்று ஒரு வார்த்தை அதை சொல்லிவிட்டானால் உடனே எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? அதற்கு வசப்பட்டு விடுகிறான். சரணோக்தி வஷ்யம் தான் இந்த தீப பிரகாசர். சரணோக்தி வஷ்யம் என்கிறபடியினாலே தான் என்ன பண்ணுகிறார்? சரணாகதி தீபிகா என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை அவன் விஷயமாக அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன் என்று நாம் அதை கருத்திலே கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலேயே என்ன தெரிவிக்கிறார்? சரணோக்தி வஷ்யம். அப்படிப்பட்ட உன்னை ஸ்தோத்தும் பவந்தம் அபிலக்ஷதி, பவந்தம் ஸ்தோத்தும் அபிலக்ஷதி, அதாவது உன்னை துதிப்பதற்கு விரும்புகிறது. யார்? ஜந்துரேஷா, இந்த ஜந்து என்று தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். அதாவது நான் மிகவும் நீச்சன் என்று பொருள் அதற்கு. உன்னை துதிப்பதற்கு எனக்கு எந்தவித யோக்கியத்தையும் கிடையாது. இருந்தாலும் நீ எப்படிப்பட்டவன் என்றால், யார் எப்படி துதித்தாலும் அதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா என்று சொல்லப்பட்டபடி துதிக்கிறவர்கள் எப்படி துதித்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறவன். குழந்தை மழலை சொல்லிலே சொன்னால் அது எப்படி பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறதோ அதுபோல நாம் சரியான வார்த்தைகள் இல்லாமல் தவறாக சொல்லிவிட்டாலும் கூட எம்பெருமானதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அதைத்தான் இங்கே நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆயினால அவன் சரணோக்தி வசியம் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த சரணம் என்று சொல்லிவிட்டால் எம்பெருமான் நமக்கு வசப்பட்டு விடுகிறான். ஐயோ, இவன் நம்மை சரணம் என்று சொல்லிவிட்டானே, இவனுக்கு எல்லாவற்றையும் நாம் தானே செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் தானே அந்த சொல்லுக்கு வசப்பட்டவனாய் வந்து எல்லா விதமான அனுகிரகத்தையும் செய்கிறான். ஆயினாலே அப்படிப்பட்ட உன்னை துதிப்பதற்கு இந்த ஜந்துவான நான், எனக்கு அந்த ஆசை உண்டாகிறது, இதை நீயே தலை கட்டி கொடுக்க வேண்டும் என்று அவனையே பிரார்த்திப்பது போல இந்த மூன்றாவது ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கிறார். சரணாகதிக்கு தீபிகையில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திரு முனிமானசவாசினி
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.